ரெஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி காஞ்சிபுரம் மாநகரில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் அமைதி பேரணி. தமிழ்நாட்டை 5 முறை ஆட்சி செய்து வரும் திமுகவின் தலைவருமாக இருந்தவர் மு. கருணாநிதி. இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் சென்னை காவேரி மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். மறைந்த கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் அமைதி பேரணி, நலத்திட்ட உதவிகளும் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் தலைமையில் காந்தி சாலையில் உள்ள பெரியார் நினைவு தூண் பகுதியில் இருந்து துவங்கி தேரடி, ரங்கசாமி குளம் வழியாக கலைஞர் பவள விழா மாளிகையில் நிறைவடைந்து பிறகு அண்ணா மற்றும் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து முழக்கங்கள் எழுப்பிய பின் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உடன் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் அமைதி பேரணியில் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ். ரொம்ப டேஸ்ட். போப்பா இறங்குங்க. அண்ணன் கூட்டமா வேணா. அவனா நல்லா பின்னாடி எங்களை பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம்